வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை தீவுத்திடல் தான் வந்திருக்கோம். 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சி தொடங்கியிருக்காங்கங்க. பொங்கல் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து 70 நாட்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கு ரூ. 40, பெரியவங்களுக்கு ரூ. 40, 5லேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு ரூ. 25, 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தாங்க. இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், ஹோம் டெக்கராக இருக்கட்டும், ஹேண்ட்பேகு, பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் நிறைய சாப்பிட்றதுக்கான எக்கச்சக்கமான ஸ்டால்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அவங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டாலோட முன்மாதிரி வடிவங்கள் தான் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மின்சார வாரியமாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறை, சென்னை மெட்ரோ, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, நீர்வளத்துறைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துறைகளை இவங்க மாதிரி வடிவம் வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு வருடமுமே இந்த சுற்றுலா தொழில்துறை கண்காட்சி நடக்குங்க. இதை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது 50th இயர் அப்படிங்கிறதால ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. ஒவ்வொரு அரங்குகளுமே குழந்தைங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க. இப்போ இந்த பிரிட்ஜு, மேம்பாலம்லாம் நம்ம எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அவங்க கட்டின மேம்பாலத்தோட பேரோட மென்ஷன் பண்ணி எல்லாமே நம்ம படித்தும் தெரிந்து கொள்ளலாம், பார்த்தும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக டீட்டெயிலிங் பயங்கரமாக கொடுத்துருக்காங்கங்க. திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த வள்ளுவர் கோட்டம்னா அது அந்த மாதிரி, மகாபலிபுரம் சீஷோர் டெம்பிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே அற்புதமாக ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒவ்வொன்றுமே பசங்க படித்து பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கலாம், பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படியே அதோட ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுமே ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அதை பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்குது மெட்ரோ உள்ளே சென்னை மெட்ரோவுக்கு தான் வந்திருக்கோம். ட்ரெயின் அந்த ட்ரெயின் எப்படி எப்படிலாம் இருக்கும்ன்ற மாதிரி அதோட இது எல்லாமே டீட்டெயிலிங் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருக்காங்க. போன வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி அந்த மாதிரி வைக்கல. ஒவ்வொரு வருடமே டிஃப்ரெண்ட்டாக தான் வைப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வருடத்திற்கு ஒரு முறை பண்ணாலும் இது பார்த்திங்கன்னா கத்திபாரா மேம்பாலம், அந்த மாதிரி ஒவ்வொரு மேம்பாலத்தோட பேரோட குழந்தைங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் ட்ரெயினே வச்சுருந்தாங்க. இப்போ இது பாருங்கள், அழகாக ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் அழகாக நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால், அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கான நிறைய, அதாவது என்னெல்லாம் அரசு சலுகைகள் கொடுக்குது, என்னென்ன மாதிரி வண்டிகள் கொடுக்குது, என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்ன பண்ணுறாங்க அந்த டீட்டெயிலிங்லாம் நமக்கு தெரியலனா, இந்த மாதிரி ஒவ்வொரு அரங்குகளையும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியுங்க. அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப அழகாக தெரியும். இது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற, அரசாங்கத்தால் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கு. உணவு கோபுரமாக இருக்கட்டும், அதே மாதிரி சமுதாய வளைகாப்பு அப்படின்னு செய்கிறாங்க கவர்மெண்ட்டில். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ அந்த வளைகாப்பில் அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளைகாப்பு மாமியார் வீட்டில் செய்யலைனாலும் சரி, அம்மா வீட்டில் செய்யலைனாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் இதை செய்யுதுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி அவங்க நிறைய பரிசு தொகுப்பும் தராங்க குழந்தை பிறந்த உடனே. அதே மாதிரி சத்து மாவு உருண்டைன்னு சொல்லிட்டு இது உணவு கோபுரம் எப்படி எப்படிலாம் சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஸ்டாலின் ஐயா இங்கே நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடம் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாலின் ஐயாவை ரொம்ப பெரிய வடிவில் நிற்க வச்சுருந்தாங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது அது ரொம்ப அதாவது இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உள்ளெல்லாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அரங்கு வச்சுருந்தாங்க. சரி, உள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி
காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்துச்சு. நிறைய இசைக்கருவிகள் இருந்தது. பட் எதையுமே நம்ம தொடாமல் பார்க்கணும். நிறைய இசைக்கருவிகள் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு பேர் கூட தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளவு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வேறு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு இதெல்லாமே வச்சுருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க தயாரித்த பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் விற்பனைக்கு இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையுமே தொடாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அப்படி தான். இது பார்த்திங்கன்னா இந்த துறையில் பார்த்திங்கன்னா, அதாவது மழைநீர் வடிகால் திட்டம்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது மழை தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல், வீட்டில் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து கீழே வந்து தொட்டியில் வந்து அதை சேகரிக்கிற மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு சொல்லி கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு மாதிரி வடிவம் தான். அந்த தண்ணி சொட்டுறது கூட பயங்கர சவுண்டு கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துறை சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம். அதாவது நாயாக இருக்கட்டும், அதே மாதிரி கோழி, அரசாங்கத்தில் கோழிகள் கூட கொடுக்குறாங்கங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ கோழி வந்து கோழி, சேவல், அந்த முட்டை ஒரு அம்மா வந்து நிறைய கோழியை வச்சு மேய்ச்சிட்டு அவங்களோட வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க. கவர்மெண்ட்டால் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலையே வந்து பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி தான் இதெல்லாமே. கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு கடன் உதவி எல்லாமே தராங்க. ஸோ பசு மாடு, அதுக்கப்புறம் பசு வச்சுட்டு ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இந்த மாடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பெரியவங்க, குழந்தைங்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அரங்குக்கு வந்தீங்கன்னா விவசாயத்துறையை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காளை மாடு அப்படியே கோவமாக இருக்குங்க. வா, யாரை தள்ளுறது, அதாவது அப்படியே வீரமாக இருக்குது, அப்படியே எகிரிட்டு இருக்குது நம்மளை முட்டுற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடு, அதாவது ஆடுலேயே 2 வச்சுருக்காங்க. செம்மறி ஆடு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து இன்னொரு ஆடு, சாதா ஆடு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஆடு இருக்குது. அதே மாதிரி நாயில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ரொம்ப அழகான விவசாயத்துறையெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி அதுங்க சாப்பிட்ற மாதிரி புல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், கோழி பண்ணைங்க. கோழி கூட இது மாதிரி கோழி பண்ணை அமைக்கிறது எப்படி, அந்த மாதிரி திட்டம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணை. இங்கே பாருங்கள், முட்டை. வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது முட்டை தான். முட்டை பைத்தியங்க நான். அவ்வளோ முட்டைன்னா அவ்வளோ பிடிக்கும். முட்டையை எல்லாரும் வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் அப்படியே குடிப்பேன். முட்டையை வேக வச்சு சாப்பிடுவேன், ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். முட்டைனாலே ஓகே. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ பிடிக்கும் முட்டைனா சின்ன வயசுலேருந்தே. அதாவது எங்கள் ஸ்கூலில் டீச்சர் கேட்டாங்க, நீங்கள் ஒரு முதல்வர் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே, மேடம் நான் முட்டையை ஃப்ரீயாக தான் மேடம் கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு முட்டை பிடிக்கும். எனக்கு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வந்தது, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இது வந்து ஸ்கூல், அதாவது குழந்தைங்க ஸ்கூல் வந்து குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பால்வாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. உணவு கோபுரம் வச்சுருக்காங்க இங்கே. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சத்துணவில் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க. சத்துணவுன்றது பேர் வந்து உண்மையிலே வெறும் சத்துணவுனா சத்துணவு கிடையாது, சத்துள்ள உணவு தான் சத்துணவு. அதே மாதிரி புளி சாதமாக இருக்கட்டும், லெமன் சாதமாக இருக்கட்டும், அதே மாதிரி முட்டையை மிளகு போட்டு வறுத்து கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ என்னென்னலாம் அரசாங்கம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி நாற்று நடுறது, இது பாருங்கள், நாற்று நடுறது, செடி நடுறது, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸ்கூலில் சமையலறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்ல. அரிசி மூட்டைலாம் வைக்கிறதுக்கு ஒரு குடோனு. இங்கே பாருங்கள், சமையல் பாத்திரம்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு கடாயி குட்டி குட்டியாக வச்சு காய்கறிலாம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு பொம்மை செஞ்ச மாதிரி. இது பார்த்திங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், மிளகு சாதம், முட்டையை மிளகு போட்டு வறுக்கிறது, மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு சத்துள்ள ஆகாரம் என்னென்னமோ அது எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த அரங்குகளுக்கு மிஸ் பண்ணிடாமல் வாங்க. அதே மாதிரி குழந்தைங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருந்தாங்க.
இந்த அரங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு அரங்குமே ரொம்ப மெனக்கெடல் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அடுத்து வந்து இது என்ன வீடு எல்லாமே இங்கே அழகழகாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்க அதாவது இன்னும் அது முடியலன்னு நினைக்கிறேன். நிறைய அரங்குகள் அதே மாதிரி இது வந்து தொட்டில்ல குழந்தை இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த துறைகள் நம்ம நிறைய துறைகள் இருந்துச்சு. பட் நான் ஒரு துறையை கூட மிஸ் பண்ணலைங்க. வீடியோ எடுக்க வேணால் மிஸ் பண்ணியிருக்கலாமே தவிர நான் ஒரு துறையை கூட விடாமல், அதாவது என்னென்ன துறை இருந்தது நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மின்சார வாரியம் இருக்குது, வேளாண்மை மற்றும் உழவர் துறை இருந்தது, இந்து அறநிலையத்துறை மிஸ் பண்ணக்கூடாதுங்க, சூப்பராக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக தனியாக வீடியோ போடுறேன். சுற்றுலாத்துறை, மருத்துவத்துறை, சென்னை மெட்ரோ, விளையாட்டுத்துறை, விவசாயம், நீர்வளத்துறைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துறைங்க. நான் இதில் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே டபுள் டக்கர் பஸ்ஸும் பார்த்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் டபுள் டக்கர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண ஞாபகம் இருக்குது. அந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் இங்கே வச்சு பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் ஏறி இருந்தாங்க. இது ரெஸ்கியூ டீமு, அது எப்படிலாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்றத குழந்தைங்கள வச்சு ரொம்ப அழகாக பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல், அரிசி, சோளம் இதெல்லாம் வச்சு நிறைய சிலைகள் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுவுமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எதை சொல்ல எதை விட அப்படின்னாங்க சொல்லணும். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னோ வேர்ல்டாக இருக்கட்டும், ஹண்டட் ஹவுஸு, மிரர் ஹவுஸு, லைவ் மேஜிக் ஷோ, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, வாட்டர் ரோலர், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸு நிறைய இருந்துச்சுங்க. ஸோ கிட்ஸுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மார்ச் 15 வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் குழந்தைங்களோட போய் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப நிறைவாக பார்த்துட்டு வரலாம். நிறைய டைம் எடுத்து அவசரமாக போகாதீங்க. ஸோ நல்ல டைம் எடுத்து நல்லா ஒவ்வொரு துறையும் கவர்மெண்ட் அரங்கு, அதாவது கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு ஸ்டாலையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் அவங்க ரைட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே இது பண்ணுங்கள். குழந்தைங்கள பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரான இடங்க. இப்போத்துக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது. குறைஞ்ச விலையில் நிறைவாக நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இது வந்து திருவள்ளூர் ஃபுல்லாக தானியத்திலேயே பண்ணி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், ஒரு அம்மா கோழியெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ஸோ எல்லாமே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோ பிரியராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இங்கே விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.